அதிமுக பாஜக கூட்டணியில குடும்ப கட்சியில வீடு அப்படின்னு சொன்ன நிலையில அந்த கூட்டணிக்கு இடையில ஒரு புரிந்துணர்வே இல்ல அப்படிங்கிற விமர்சனத்தை விசிக தலைவர் திருமாவளவன் வைக்க வேண்டிய தேவையே எழுந்தது. புரிந்துணர்வு இருந்தா இப்படி ஆளுக்கு ஒண்ணு பேச மாட்டாங்கல்ல. ஒரே நிலைப்பாட்டுல கூட்டணி தெளிவா வெளிப்படும். ஆனா அப்படி அங்க ஏதாவது தெளிவு இருக்கா? நீங்க அவங்க ஒன்றும் புதிய கூட்டணி எல்லாம் கிடையாது. ஏற்கனவே அமைந்த கூட்டணி ஏன் சிதறி போச்சு? இப்போ நாங்கள் 2017 அமைந்த கூட்டணி இந்த நொடி வரைக்கும் அதே கட்டுக்கோப்போடு இருக்குது. எங்க கூட்டணிக்குள்ள புதிய கட்சிகள் வந்திருக்காங்க. 2019 தேர்தலில் எங்க கூட்டணியில் இல்லாத கட்சிகள் 2021 வந்துச்சு. 2021 இல்லாத கட்சிகள் 2024 வந்திருக்கு. 2024 இல்லாத கட்சிகள் கூட 2026 வரக்கூடிய சூழல் தென்படுது. ஆனா நீங்க 2021 இருந்த கூட்டணி 2024 இருந்துச்சா? 2024 உங்க கூட இருந்தவங்க இப்போ உங்க கூட இருக்காங்களா? 2013 உடைஞ்ச காங்கிரஸ் திருப்பி 2016 மறுபடியும் வரலையா? ஒரு தேர்தல் இடையில இல்லாம இன்னொரு தேர்தலுக்கு வரலையா? அந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படக்கூடாதா? அதாவதுங்க, ஒரு நீண்ட செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைந்தா அது தாக்கு பிடிச்சி நிற்குங்கிறதுக்கு கடந்த 8 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய கூட்டணி வரலாறு சாட்சியா இருக்கு. அது இந்தியாவுக்கு ரோல் மாடலாகவும் இருக்கு. இந்தியாவில் எங்கேயுமே இப்படி பிஜேபி எதிர்த்து எதிர்கட்சிகள் ஒருங்கிணைய முடியல. ஒருங்கிணைஞ்சு அது நிலைச்சு நிக்கல. ஏன்னா தேர்தலுக்காக சேர்ந்து பாக்குறது. அதிமுக தெளிவுபடுத்திச்சு சார். இது கொள்கை வேறு, கூட்டணி வேறு, நாங்க தேர்தலுக்கான கூட்டணிங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. அதுதான் இங்க அப்படி இல்ல. கொள்கை பூர்வமாக நின்று நாங்க நிக்கிறதுனாலதான் இந்த கூட்டணி வலுவா இருக்கு. அங்க அப்படி ஒரு கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்ல. ஆனா பாஜக கொள்கை இருக்கு. பாஜக அதிமுகவோடு சேர்ந்தாலும், பாஜக தமாகவோடு சேர்ந்தாலும், பாஜக பாமகவோடு சேர்ந்தாலும் அவங்க கொள்கையிலிருந்து அவங்க விலகி வந்ததே கிடையாது. அவங்க கொள்கையில உறுதியா இருக்காங்க. அவங்க எதுக்கும் இறங்கி வந்தது கிடையாது. நீ பேர் கெட்டாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நமக்கு எதிர்நிலைப்பாடு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க நிலைப்பாட்டில் தெளிவா இருக்காங்க. ஆனால் அவர்களோடு சேர்கிறவர்கள் தான் அப்படியே கரைஞ்சு போறாங்க. பல விஷயங்கள்ல நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் அதிமுக இன்னைக்கு மிகப்பெரிய வாக்கு விழுக்காடு வைத்திருந்த கட்சி சரிபாதி குறைந்து இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் அதுதான். உறுதியான நிலைப்பாடு எடுக்க முடியாம நீங்க ஒண்ணு இல்ல, கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆளுநர் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு எதிராக செயல்படுறாரு. அப்ப அந்த இடத்துல ஆளுநரை எதிர்ப்பதற்கு கூட அதிமுக துணியல்ல. ஒரு காட்சியை பார்த்தோம்ல, பிஜேபி கூட்டணியில் இல்லாத நிலையிலேயே. அப்புறம் இப்ப இருக்கிற நிலையில தீர்ப்பு வந்திருக்குது. இப்ப அது தீர்ப்பு வரவேற்று பேசுறதுல என்ன பிரச்சனை? எதுக்கு பயப்படுறீங்க? இப்படி பிஜேபி விலகி போவாங்களா? அவங்க நிலைப்பாட்டில் இருந்து விலகி போனாங்களா? என்ன ஆனாலும் சரி அவங்க வெளிப்படுறதுல வெளிப்படத்தான் செய்யறாங்க, உறுதியா இருக்காங்க. ஆனால் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து எவ்வளவு மாறுது பாருங்க. அல்லது சைலண்ட் மோடுக்கு போது பாருங்க. பிஜேபி சைலண்ட் மோடுக்கு போயிருக்கா? அதனால தான் சொல்றோம், அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான உறவில் பிஜேபி சொல்வதுதான் நடக்குமே தவிர அதிமுக சொல்வது நடக்காது, நடந்ததில்லை. சரி, ஓகே.